வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஆதிசங்கரோட சௌந்தர்ய லஹரியிலிருந்து 2 அற்புதமான ஸ்லோகங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த சௌந்தர்ய லஹரிங்கிறது பேரழகின் அலைகள்னு சொல்லப்படுற ஒரு தெய்வீக கடல். அதிலிருந்து 2 சக்தி வாய்ந்த முத்துக்களை இன்னைக்கு நாம எடுக்க போறோம். ஒன்னு தெய்வீக அழகோட உச்சத்தையும், இன்னொன்னு எல்லையே இல்லாத தாய்மையோட கருணையும் நமக்கு எப்படி காட்டுதுன்னு ஆழமா பார்க்கலாமா? வாங்க, இந்த ஞான பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த தெய்வீக பாடலை நமக்கு கொடுத்த மகாஞானி ஆதிசங்கரரை மனசார வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்கலாம். சொல்லப்போனா இந்த ஞானம் ஒரு மனுஷனோட கற்பனையில உருமானது கிடையாது. இது கைலாயத்திலிருந்து நேரடியாக அம்பிகையால அருளப்பட்ட ஒரு வானுலக பொக்கிஷம். இந்த ஸ்தோத்திரத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே இது உண்மையிலே ஆனந்தத்தோடையும் அழகோடையும் ஒரு பெருவெள்ளம் மாதிரி. இன்னைக்கு அதுல ரொம்ப ஆழமான 2 அலைகள்ல மூழ்கி அந்த தெய்வீக அனுபவத்தை முழுசா உணரப்போறோம். வாங்க முதல் அலைக்குள்ள போகலாம். நம்மளோட இந்த பயணம் தேவியோட நிகரற்ற அழகுக்கும் சக்திக்கும் ஒரு பெரிய அடையாளமா இருக்கிற அவளோட தெய்வீகமான கைகளை தியானிக்கிறதுல தொடங்குது. சரி, இப்போ அந்த தெய்வீக அழகை வர்ணிக்கிற ஸ்லோகம் 71 முழு கவனத்தோட கேளுங்க. நகானாம் உத்யோதைர் நவநளின ராகம் விஹசதாம் கராணாம் தே காந்திம் கதய கதயாமஹ கதம் உமே கயாசித்வா சாம்யம் பஜது கலயா ஹந்த கமலம் எதி கிரீட லக்ஷ்மி சரண தல லாக்ஷாரசச்சனம். அப்பப்பா, இந்த ஸ்லோகத்தோட கவிதை நயம் எவ்வளவு ஆழமானது பாருங்க. ஆதிசங்கரர் தேவியோட கைகளோட ஒப்பிடவே முடியாத அழக எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? அவர் சொல்றார், தாயே உமாதேவியே, உன்னோட விரல் நகங்களோட ஒளியே அப்போதான் மலர்ந்த காலை நேரத்து தாமரை மலர்களோட அழக பார்த்து கிண்டலா சிரிக்குதான். அப்படி இருக்கும்போது உன்னோட முழு கைகளோட அழக நாங்க எப்படி வார்த்தையால விவரிக்க முடியும்? ஒருவேளை மகாலட்சுமி தேவி விளையாட்டா அவளோட செந்நிற பாதச்சாயத்தை எடுத்து ஒரு தாமரை மேல பூசினா, அந்த தாமரை வேணும்னா உன்னோட கைகளோட அழகுக்கு கொஞ்சம் பக்கத்துல வர முயற்சி செய்யலாம். அந்தே பாருங்க, பூலோகத்துல இருக்கிற எந்த ஒப்பீடும் அங்க எடுபடாதுன்னு எவ்வளவு அழகா சொல்றார். இதிலிருந்து சங்கரர் நமக்கு என்ன உணர்த்த வர்றாருன்னா, தேவியோட அழகுங்கிறது வெறும் வெளித்தோற்றம் கிடையாது, அதுதான் எல்லா அருளுக்கும் ஆதாரம், ஊற்றுக்கண். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஒப்பீட்டையும் தாண்டி நிக்கிற அந்த தெய்வீக அழகுல இருந்துதான் நமக்கு தேவையான எல்லா அருளும் பிறக்குது. சரி, இப்போ அழகோட உச்சியிலிருந்து கருணையோட சிகரத்துக்கு பயணம் பண்ணலாம். அடுத்ததா வர்ற ஸ்லோகம் 72 தேவிய இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மையா, எல்லையில்லாத கருணையோட வடிவமா நமக்கு காட்டுது. இப்போ தாய்மையோட அமிர்தமான அந்த ஸ்லோகம் 72 கேளுங்க. சமம் தேவி ஸ்கந்த த்விபவதன பீதம் ஸ்தனேயுகம் தவேதம் நஹ கேதம் ஹரது சததம் பிரஸ்னுதமுகம் யதாலோக்ய சங்ககுலித ஹிருதயோ ஹாசஜனகஹ ஸ்வகும்பௌ ஹேரம்பஹ பரிம்ருஷதி ஹஸ்தேன ஜடிதி. இந்த ஸ்லோகத்தோட மையக் கருத்தே, ஏன் இதயமே இந்த ஜகன்மாதாங்கிற தத்துவம்தான். அவள் இந்த பிரபஞ்சத்துக்கே தாய். இதுல இருக்கிற எல்லா உயிர்களையும், ஏன் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே தன்னோட சொந்த குழந்தைங்களா நினைச்சு பாதுகாக்கிறவள். இந்த ஆழமான உண்மைய அடுத்த காட்சி ரொம்ப அழகா நமக்கு விளக்கும். இந்த மென்மையான காட்சிய கொஞ்சம் மனசுல கற்பனை செஞ்சு பாருங்களேன். தேவி தன்னோட தெய்வீக குழந்தைகளான கணபதிக்கும் குமரனுக்கும் தாய்ப்பால் ஓட்டி வளர்க்கிறா. அந்த பாலை குடிச்சதுக்கப்புறம் குழந்தை விநாயகருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருதாம். அம்மாவுக்கு இருக்கிற மாதிரியே தன்னோட தலையிலயும் 2 கும்பங்கள் இருக்கான்னு தன்னோட தலையே தொட்டு பார்த்துக்கலாராம். இது தாய்சை உறவுல இருக்கிற அந்த அப்பாவித்தனத்தையும் அளவு கடந்த அன்பையும் நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வரது இல்லையா? இப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரணும். இந்த அருள், இந்த பாக்கியம் எல்லாம் தெய்வங்களுக்கு மட்டும்தானா, இல்ல நம்மள மாதிரி சாதாரண பக்தர்களுக்கு இதுல என்ன இருக்கு? நமக்கும் இது கிடைக்குமா? அதுக்கான பதில்தான் இது ஞானாமிருத க்ஷீரா, அதாவது தெய்வீக ஞானம்ங்கிற அமிர்தமான பால். இந்த ஞானப்பால் தேவிய முழு மனசோட சரணடைகிற ஒவ்வொரு பக்தருக்கும் நிச்சயம் கிடைக்கும். இது உடம்போட பசிய போக்குற சாதாரண பால் இல்ல, நம்ம ஆன்மாவோட பசிய போக்கி இந்த பிறவி பெருங்கடல நீந்தி கடக்க உதவுற ஒரு பெரிய ஊட்டம். சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த 2 சக்தி வாய்ந்த கருத்துக்களையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான சித்திரத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த 2 ஸ்லோகங்களையும் ஒன்னா வச்சு பார்க்கும்பொழுதுதான் தெய்வீக பெண்மையோட முழுமையான வடிவம் நமக்கு கிடைக்கும். ஸ்லோகம் 71 அவளோட ஐஸ்வர்யம், அதாவது ஒப்பிடவே முடியாத பேரழகு, அருள், கம்பீரம் இதையெல்லாம் காட்டுது. அதே சமயம் ஸ்லோகம் 72 அவளோட கருணை, அதாவது தாய்மையோட எல்லையில்லாத கனிவையும் அரவணைப்பையும் காட்டுது. இந்த 2ம் சேர்ந்ததுதான் பராசக்தியோட முழுமையான வடிவம்.
ஒரு பக்கம் பிரமிக்க வைக்கிற அழகு, இன்னொரு பக்கம் ஆறுதல் கொடுக்கிற கருணை. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த ஞான பயணத்தை நாம தொடர்ந்து செய்யறது பத்தி எங்களோட ஞானகோஷ் சமுதாயத்துக்காக ஒரு சின்ன செய்தி. இந்த விளக்கத்தை முழுமையா பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷங்களை உங்களுக்காக எளிமையான, தெளிவான, அர்த்தமுள்ள வழியில பல இந்திய மொழிகள்ல கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட குறிக்கோள். இது மாதிரி இன்னும் நிறைய ஞானத்தை தெரிஞ்சுக்க எங்களோட மற்ற பிளேலிஸ்ட்களையும் பாருங்க. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணி உங்க குடும்பத்தினர், நண்பர்கள், உங்க சமூகத்துல இருக்கிற எல்லா கூடயும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க, சனாதன தர்மம்ங்கிற இந்த ஞான ஒளிய நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரகாசிக்க செய்யலாம். நன்றி, வணக்கம்.